எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மண் சட்டியை எடுத்தோன்னே யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மறுக்க தண்ணி ஊற்றி கொதி விட்டு அதை அலசி ஊற்றுனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு வெந்தயம் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் கடுகு சிறிதளவு அதையும் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நான் அதிகமாக எடுத்துக்குவேன். அதனால் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதோடு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துவோம். அதனால் இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்பு வந்து இந்த தடவை நான் அரைச்சி ஊற்றி வைக்கல, டைரெக்டாக அப்படியே மசாலாவை போட்டு வைக்க போகிறேன். நான் அரைச்சி ஊற்றி வச்ச வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த தடவை வந்து அரைச்சி ஊற்றாமல் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா 3 தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி எப்போ செய்யும்போது அதில் இருக்க காம்பை நீக்கிடுங்க. ஏன்னா அதில் கிட்னி ஸ்டோன் அதிகமாக உற்பத்தி ஆகிறதா சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து காம்பெல்லாம் சேர்த்தாம தான் செய்வேன். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். வீட்லேயே மல்லி வாங்கி அரைச்ச பொடியாக இருந்தால் அதை சேர்த்திக்கோங்க. கடையில் வாங்கி சேர்த்துனா அது நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி திரியாக இருக்கும், டேஸ்ட்டும் வராது. அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துறதுக்கு பதிலாக வந்து மீன் குழம்பு மசாலா தூள்ன்ட்டு கடையிலேயே விற்கும், அதை வாங்கி கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு சேர்த்திக்கலாம். மசாலா தூள்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் விட்டு நல்லா மசிஞ்சு தக்காளியெல்லாம் வந்து வெந்து சூப்பராக வாசனையாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம புளிக்கரைசலை சேர்த்திக்கலாம். புளிக்கரைசலுக்கு வந்து புளி வந்து ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ வந்து புளிக்கரைசலை வந்து சேர்த்திக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். அது வரலும் வந்து வெந்துட்டே இருக்கட்டும். மீன் குழம்புக்கு தேவையான உப்பையும் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்திடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நான் ஒரு குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலே எப்போவுமே வந்து புளிக்குழம்புக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஒரு பொடியை அரைச்சி வச்சுருப்பேன். அந்த பொடியை வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்திக்கிறேன். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். விருப்பப்படுறீங்க அந்த பொடி இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா கூட தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கி சேர்த்திக்கிட்டேன். புளிக்குழம்புக்கு முக்கியமான ஒரு பொருளே சேர்த்தாமல் இருக்கேன். ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா பூண்டு பல் தான். நான் 2 கட்டி பூண்டு பல் வந்து உரித்து எடுத்து வச்சுருந்தேன். நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நானும் என்னடா ஒரு ஃப்ளேவர் குறையுதேன்னு பார்க்கும்போது தான் பூண்டு பற்கள் போடல. நான் இதை வந்து வதக்கி சேர்த்திக்கிட்டேன். புளித்தண்ணி நல்லா கொதிக்கும் போதே சேர்த்தங்காட்டி அதோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். அப்புறம் வந்து கடைசியாக நல்லா கொதித்த பிறகு வந்து மீனை சேர்த்திட்டு மீனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதி விடணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அடிக்கடி கலரி விடக்கூடாது. அப்புறம் குழம்புக்கு தேவையான மல்லி இலையை வந்து தூவி விட்டு ஒரு 2 பெரட்டு மட்டும் லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் கலர்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். அப்படியே நல்லா கொதிச்சுதுன்னா நம்மளுக்கு தேவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நம்ம மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுதுனாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மண் சட்டியை பொறுத்த வரலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதுதான் அந்த மண் சட்டியோட தன்மையே. மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல் தான் பண்ண போகிறேன். நாங்கள் பாறை மீன் வாங்கியிருந்தோம். ஒரே மீனாக பெரிய மீனாக வாங்கினங்காட்டி அந்த பீஸை வந்து சின்ன சின்ன துண்டாக போடுற மாதிரி ஆகிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பீஸ் தான் வந்து குழம்புக்கு சேர்த்துக்கிட்டேன். மீனுக்கான மசாலா தூள் பார்த்திங்கன்னா கடையிலே வந்து எங்களுக்கு ரெடிமேட் பேக்கெட்டாக வாங்கி அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நான் தவா ஃப்ரையும் பண்ணேன், அப்புறம் டீப் ஃப்ரையும் பண்ணேன். தவா ஃப்ரை வந்து டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. எனக்கு வந்து தவா ஃப்ரை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து எண்ணெயில் பொரிக்கும்போது மசாலாத்தூள் வந்து ஈவனாக இல்லாத மாதிரி இருந்தது, அங்கங்கே பிரிஞ்சு போன மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது வந்து மசாலாத்தூள்லாம் வந்து ஈவனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆயில் மட்டும் அதில் சேர்த்தி பொரிச்சங்காட்டி அதிக எண்ணெய் வேஸ்டேஜும் கிடையாது. இதுலேயுமே எண்ணெய் இழுக்கில் பொரிக்கும் போதும், ஆனாலும் எனக்கு அது வந்து பிடிச்சிருந்தது. நாங்கள் வாங்கியிருந்தது ஆற்றுப்பாறை. கடல் பாறை தெரியாதனமாக ஒரு டைம் வாங்கியிருந்தோம். ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு பிடிக்கல. அது உடம்புக்கு நல்லது தான், ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகினங்காட்டியோ என்னமோ அது எங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. அதனாலேயே அடிக்கடி வந்து இந்த மீனை நாங்கள் வாங்கிக்குவோம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களாம் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்ன மீன் செய்வீங்க, எதெல்லாம் சூப்பராக இருக்கும் எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா நானும் உங்களை மாதிரியே தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சுஜேரித்திஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.